அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் மாகேஸ்வர பூசை இருக்கிற பூஜையிலே பெரிய பூஜை அந்த பூஜை தான். ஒரு சிவனடியாருக்கு ஒருவேளை சாப்பாடு போட்டா 1000 சிவாலயத்துக்கு கும்பாபிஷேகம் செய்த புண்ணியம் கிடைக்கும்னு நம்முடைய புனித நூல் சொல்லுகிறது, திருமந்திரம் சொல்லுகிறது. அகரமாயிரம் அந்தனருக்கு ஈழன் சிகரமாயிரம் செய்து முடிக்கிலன் பகரும் ஞானி பகலுவோம் பலத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம். ஒரு வீட்டுக்கு ஒரு சிவனடியார் வந்து சாப்பிட்டாருன்னா சிவபெருமானே சாப்பிட்டதாக அர்த்தம். மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் மன்னதார் அடியாரவை அபு செய்வித்தல் கண்ணினார் அவர்கள் விழா பொலிவு கண்டு ஆதல் உண்மையாமெனில் உலகம் வருக என ஆரூரந்தரசே போற்றி போற்றி அண்ணாமலைய மன்னா போற்றி கடலே போற்றி. பெரிய புராணம் சொல்லுகிறது 2 தொண்டுதான். சேக்கிழ பெருமான் சொல்லுகிறார், மண்ணில பிறக்கிறவங்க செய்ய வேண்டியது அடியாருக்கு மாகேஸ்வர பூசை என்று செய்ய வேண்டும். 2வது மகேஸ்வர பூசை. மாகேஸ்வர பூசையும் மகேஸ்வர பூசையும் தான் பெரிய புராணம் வலியுறுத்துகிறது. ஒருவேளை அடியாருக்கு சாப்பாடு போடவில்லைங்கிறதுக்காக, போட முடியலைங்கிறதுக்காக தம்முடைய வீட்டையே எரித்து கொளுத்திய இளையான்குடிமா நாயனார் அவதாரம் செய்த புண்ணிய மண். இதெல்லாம் எங்க சொல்ல முடியும்? ஏன்